அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழ். நம்ம டீ கடைகளில் சாப்பிட்றது போல் பெர்ஃபெக்டான பஜ்ஜி வீட்டில் எப்படி சுலபமாக பண்ணலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் பஜ்ஜி செய்யும் போது ஏதாவது ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணிடுவோம். நம்ம கடைகளில் சாப்பிட்றது போலவே இருக்காது. நம்ம சொல்லக்கூடிய அளவுகளையும் நம்ம சொல்லக்கூடிய சின்ன சின்ன டிப்ஸையும் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்க அப்படின்னா நம்ம கடைகளில் சாப்பிட்றது போல அதே சுவையில் அதே மனத்தோட நம்ம வீட்டிலையே செய்யலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். இதை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ நம்ம எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு நான் 2 மீடியம் சைஸ் அளவு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இப்போது இதில் உள்ள 2 பக்கம் கார்னர்லையும் நம்ம இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கத்தி எடுத்து இது போல் அந்த தடிமனான அந்த தோலை மட்டும் இது போல் உரிச்சிக்கலாம். 4 பக்கமுமே இதே மாதிரி நம்ம உரிச்சிக்கலாம். இப்போ 4 பக்கமுமே இது போல் நம்ம உரிச்சு எடுத்தாச்சு. இது போல் உரிச்சு எடுத்ததுக்கு அப்புறமேலு இப்போ நம்ம இதை சீவிக்கலாம். நான் எடுத்திருக்கிறது உருளைக்கிழங்கு ஸ்லைசர் தான். உங்ககிட்ட வாழைக்காய் ஸ்லைசர் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் இது போல் அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் நமக்கு ஸ்லைஸ் பண்ண முடியும். நம்ம வாழைக்காய் சீவும் போது நம்ம உள்ளங்கையை பயன்படுத்தி நல்லா அழுத்தம் கொடுத்து நம்ம சீவிக்கலாம். நம்ம விரல்கள் கீழே வரைக்கும் போகாத மாதிரி பார்த்துட்டு கொஞ்சம் கவனமாக நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு தின்னாக நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டால் நமக்கு பஜ்ஜி ரொம்ப சூப்பராக வரும். கொஞ்சம் மெதுவாகவே நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இது போல் எல்லாத்தையுமே நம்ம சீவி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு வாழைக்காயை இது போல் நல்லா சீவி எடுத்தாச்சு. பாருங்கள், இந்த அளவு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ இன்னொரு வாழைக்காய் எடுத்திருக்கேன். இதில் ஒரு பக்கத்தை மட்டும் நான் தோல் உரிச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதையும் சீவி எடுத்துக்கலாம். கடைகளில் இது போல் தான் சீவி எடுப்பாங்க, அப்போ தான் உங்களுக்கு க்ரிப்பு நல்லா இருக்குங்கிறதுக்காண்டி உங்களுக்கு எந்த மெத்தடில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சீவி எடுத்துக்கலாம். நம்ம சீவின வாழைக்காய் பீஸை நம்ம தண்ணியில் போட்டுறக்கூடாது. தண்ணியில் போட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பஜ்ஜி எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால் இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணுற வரைக்கும் இதை நம்ம ட்ரை ஆக்கிக்கலாம். இது போல் ஒரு பிளேட்டில் நீங்கள் தனித்தனியாக வச்சிங்க அப்படின்னா நம்ம எடுத்து போடுறதுக்கும் நமக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணுற வரைக்கும் இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். கடலை மாவு நல்ல நயமான மாவாக பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் நம்மளுடைய பஜ்ஜி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 50 கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். 1/4 கிலோ அளவுக்கு கடலை மாவுக்கு 50 கிராம் அளவு அரிசி மாவு கரெக்டான அளவாக இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணியிருக்கிறது காஷ்மீரி சில்லி பவுடர். நல்ல கலர் கிடைக்கும், அதுக்காண்டி தான். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சோடா உப்பு ஆட் பண்ணும் போது தான் நம்ம கடைகளில் சாப்பிட்றது போல் நல்லா உப்பலான பஜ்ஜி நமக்கு கிடைக்கும். இது ஆப்ஷனல் தான், வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு முழு பூண்டு எடுத்திருக்கேன், அதாவது ஒரு 10-15 பல் இருக்கிற அளவுக்கு பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு எவ்வளோ சேர்க்குறோமோ அது ரொம்ப நல்லது. அதை நல்லா மிக்சியில் தண்ணி விட்டு அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி அதோடைய ஜூஸை மட்டும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நல்லா எல்லாத்தையுமே ஒன்றோட ஒன்று நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணும் போது வீடியோ ஆன் பண்ண மறந்துட்டேன். இப்போ நம்ம அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற பூண்டு ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம கடைகளில் சாப்பிடக்கூடிய பஜ்ஜியில் ஒரு நல்ல ஒரு மனம் கிடைக்கும். அந்த மனம் நம்ம பூண்டு ஜூஸ் ஆட் பண்ணுறதுனால தான் கிடைக்கும். இப்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி நிறையா ஊற்றிடக்கூடாது. நம்ம எந்த அளவு ஊற்றுறோங்கிறத கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஊற்றி இது போல் ஃபஸ்ட்டு கட்டிகள் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். பஜ்ஜி பெர்ஃபெக்டாக வர்றதுக்கு நம்ம கரைக்கிறதும் ரொம்ப முக்கியம். தண்ணி ஆயிடுச்சு அப்படின்னா பஜ்ஜி எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிரும். நம்ம நினைக்கிற மாதிரி அது ரொம்ப நல்லா பொங்கியும் வராது. இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துருக்கோம்.
பஜ்ஜியுடைய கன்சிஸ்டன்சி ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது தான் நம்ம பஜ்ஜி சுடும்போது ரொம்ப பெர்ஃபெக்டாக வரும். நம்ம எடுத்துருக்கிற மாவை பொறுத்து தண்ணியுடைய அளவு கூடவோ குறைவோ வரலாம். அதனால இந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கிற மாதிரி நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவுடைய கன்சிஸ்டன்சியை பாருங்கள் எந்த அளவு இருக்குது அப்படின்னு. இதுதான் சரியான பதம். மாவு நம்ம கரெக்டாக கரைச்சிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத இது போல் ஒரு ஸ்பூனை விட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய மாவு ரெண்டு பக்கமே சூப்பராக கோட்டாயிருக்கணும். இப்போ பாருங்கள் ரெண்டு பக்கமே நல்லா கோட்டாயிருக்கு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம பஜ்ஜி எப்படி போடலான்னு பார்க்கலாமா? பஜ்ஜி மாவு இது போல் நல்லா ஃபுல்லாக டிப் பண்ணதுக்கு அப்புறமேலு சைடில் இது போல் லேசாக எக்ஸஸான மாவு இது போல் வடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம எண்ணெயில் போடும்போது கொஞ்சம் கூட வெளியில் செதறாமல் நமக்கு அழகான பஜ்ஜி கிடைக்கும். இப்போ ஒவ்வொரு பீஸாக நம்ம இது போல் மாவில் நல்லா டிப் பண்ணி நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். நம்ம எண்ணெயில் போடும் போதே உங்களுக்கு தெரியும் நல்லா புஷ்ஷுன்னு நம்மளுடைய பஜ்ஜி எலும்பி வர்றது. மாவு இந்த அளவு பதமாக நீங்கள் கரைச்சிருந்தீங்க அப்படின்னா பஜ்ஜி நமக்கு போட்டோன்னுமே ரொம்ப சூப்பராக வரும். நம்ம எடுத்துருக்கிற இந்த அளவு 2 வாழைக்காயில் பஜ்ஜி போடுறதுக்கு சரியாக இருந்தது. நீங்கள் அதிகமாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. இப்போ நம்மளுடைய பஜ்ஜி ஒரு சைடு சூப்பராக வந்துருச்சு. இப்போ மறுபக்கமும் நல்லா திருப்பி விட்டுறலாம். பாருங்கள் நல்லா குண்டு குண்டாக சூப்பராக வந்திருக்கு நம்மளுடைய பஜ்ஜி. நம்ம டீ கடையில் சாப்பிட்றது போலவே நல்ல மணமாக இருக்கும் நம்மளுடைய பஜ்ஜி. இது செய்கிறதும் அதிக நேரம் ஆகாது. ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப குவிக்காகவே நம்ம இந்த பஜ்ஜி செஞ்சிடலாம். நம்ம எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்குள்ள டிப்ஸ் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். மாவு தண்ணியாக இருக்கக்கூடாது. நம்ம சொன்ன அளவு கரெக்டான அளவு இருக்கணும். எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம மாவு ரெடி பண்ண உடனேயுமே நம்ம சுட ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அதில் நம்ம சோடா உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதிகமான நேரம் ஆனதுக்கு அப்புறமேல நம்ம பஜ்ஜி சுட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சோடா உப்பு இருக்கிறதுனால எண்ணெய் குடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம சொன்ன பதத்தில் நீங்கள் மாவை ரெடி பண்ணி நீங்கள் சுட்டெடுத்தீங்க அப்படின்னா எண்ணெய் குடிக்காத பஜ்ஜியும் நம்ம சூப்பராக ரெடி பண்ணலாம். இப்போ நம்மளுடைய பஜ்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதோடைய டேஸ்ட்டு நம்ம கடைகளில் சாப்பிட்றது போலவே இருக்கும். கண்டிப்பாக மறுபடியும் செய்யணும்னு தோணும். ரொம்ப பெர்ஃபெக்டான பஜ்ஜி நம்ம வீட்லேயே ரொம்ப ரொம்ப சுலபமாக செய்யலாம். கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லா பேருக்குமே நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். இப்போ நம்ம பஜ்ஜியை கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. பாருங்கள் எவ்வளோ குண்டு குண்டாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் நல்ல மணமாகவும் சூப்பராக வந்திருக்கு நம்மளுடைய பஜ்ஜி. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் ஹசீஸ் ரெசிபீஸ் தமிழை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.